ஹாய் ஆல் வெல்கம் டு டேல்ஸ் வித் வாசுகி. நான் உங்கள் வாசுகி. கிச்சனுக்குள்ளேயே போகாமல் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் நல்லா முளைக்கட்டிய கம்பு எடுத்துக்கிறேன். ஸோ முளைக்கட்டிய கம்புகளில் எக்கச்சக்கமான ஏராளமான சத்துக்கள் இருக்குது, அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒரு பவுல் முளைக்கட்டிய பாசிப்பயிறு. இதுலேயும் நம்ம சொல்லவே வேணாங்க, ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு இதில் அளவே இல்லை. ஸோ இது நான் ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா இது முளை வரும்போது அது உள்ள நல்லா ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ அதனால் நம்ம டெய்லியுமே தாராளமாக எடுத்துக்கலாம். அதோட நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சத்தான பொருட்கள்லாம் சேர்த்துட்டு தயவுசெய்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிடாதீங்க, நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு நீங்கள் கூட ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பனானா, மாதுளம்பழம், ஆப்பிள். ஸோ நான் இன்றைக்கி 2 பனானா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா மிக்சடு ஃப்ரூட்ஸாக கூட பப்பாயா, கொய்யாப்பழம் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கம்பில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக 30+ இருக்கிற விமன்ஸ் எல்லாம் டெய்லியுமே இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க. என்னோடய டயட் பிளானில் பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் அன்குக்டு ஃபுட்டு தான் நான் காலையில் மார்னிங் எடுத்துக்குவேன். இதை போட்டு நல்லா ஒரு பவுல் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஹனி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸாவோ கொடுத்து அனுப்பலாம். சிறுதானியங்களை எப்படியாவது ஒரு வகையில் நம்ம டெய்லி சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.